போது நான் இவங்க எல்லாரை விட பெரியவன், அது மட்டும் இல்ல, நீ தேடுகிற பிதாவே நான் தான் என்று சொல்லி வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த பிதாவை எனக்கு காண்பியும். அந்த வசனத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவான்? இவ்வளவு நாள் நீ என்னோடு இருந்தும் என்னை அறியவில்லையா? அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நீங்கள் என் தேவனை தாண்டி இன்னொரு கடவுளை பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்தவர் யாஷ்வா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் உலகத்திலே பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. அதற்கு மாறாக அவர் ஒரு சரீரத்தையே ஏற்படுத்தினார். அந்த சரீர மகிமையின் சரீரமாக அதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. விட்டுட்டு போயிருந்தால் அது கல்லறை வச்சு இன்னொரு கடவுள் ஆக்கியிருப்பீங்க. அவர் அதையும் மகிமையில் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் மெஸ்ஸியா திருப்பி வருகிறார். இன்னும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதை நிறைவேற்ற அரசாளுகிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக, என் தேவன் ஒரு ராஜ்யத்தை அமைக்கிறவராக, உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராக அந்த மெஸ்ஸியா மறுபடியும் வரப்போகிறார். எஞ்சி நிற்கக்கூடிய பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற என் தேவனும் காத்திருக்கிறார். அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா? யாஷ்வா தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படவில்லை. யார் மெஸ்ஸியாவோ அவர்கள் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார்கள். இவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்லுகிற போது அவர் மேல் வந்து விழுந்த பதவிதான் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. யாஷ்வாவே தேவன் தான். அல்லேலூயா. நீங்கள் அதை வாசிக்கணும்னா வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 12-13 வாசி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் புத்திரவருமாய் இருக்கிறேன். பாருங்க, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். யார் சொல்றா? யாஷ்வா தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தவர் இல்லை, இல்லை அவர் இன்னொரு பிறப்பிக்கப்பட்டவரும் இல்லை. அவர்தான் ஆதி, துவக்கம் அவர்தான், அவர்தான் அந்தம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 17-14 வாசித்து முடிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கத்தாதி, கத்தாதி யாரை சொல்லியிருக்கு? ஆட்டுக்குட்டியானவரை சொல்லியிருக்கு. கத்தாதி கத்தர்னா என்ன தெரியுமா? இந்த மனுஷனுக்கு தலைவனெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் இல்லை. உபாகமத்தில் உங்களுக்கு சொன்னார்ல, இஸ்ரவேலே கேள், அது அவர் தன்னை அடோனையாக, எப்படி ஒரு யாவாவை குறிக்கக்கூடிய அடோனை சொல் இருந்துச்சோ அதே மாதிரி